அமெரிக்கன் ஸ்கூலில் இப்படி ஒரு செலிப்ரேஷன் நடக்குமா? அது எந்த மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, எதனால இந்த ஒரு செலிப்ரேஷனை இவ்வளோ கிராண்டாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக தாங்க இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதனால இந்த வேலண்டைன் டே செலிப்ரேஷனை ஸ்கூலில் வந்து எடுத்து முதல்ல இருந்தே கொண்டாடுறாங்க. ஸோ இது மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, செலிப்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு எதனால இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே கொடுத்து விட்றாங்க, ஸோ அதில் வந்து என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவோட எண்டில். பாலக்கீரை சப்பாத்திக்கு சைடிஷாக பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் பிரியாணி எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். டே செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாங்க. ஆயிங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்துட்டு வேலண்டைன் டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்கூல்ஸில் போயிட்டுருக்குங்க. என்னோட பசங்க 2 பேருமே எலிமெண்ட்ரி ஸ்கூல் தாங்க. ஸோ அதனால் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கிண்டர் கார்டன்லேருந்து 5th கிரேட் வரைக்கும் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து எந்த மாதிரி அமெரிக்காவில் வேலண்டைன் டே செலிப்ரேஷன் பண்ணாங்க யூஸ்வல் எப்பயும் போல் இந்த வீடியோவை நான் 2 கண்ணோட்டத்தில் தாங்க கொண்டு போயிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் கீரை சப்பாத்தி தாங்க பண்ண போகிறேன். ஸோ கீரை சப்பாத்தி ரெசிபி வந்து நான் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேங்க. என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. ஸோ இதுக்கு பேக்கில் தான் நம்ம இன்றைக்கி இந்த கான்செப்ட் எடுத்து பேச போகிறோங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் வேலண்டைன் டே செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து அந்த காலத்தில் என்னங்க நினைப்போம், வேலண்டைன் டே செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னா லவ்வருக்கு மட்டும்தான் ரெட் கலர், அப்புறம் ரோஸ் கொடுப்பாங்க, சாக்லேட், இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கேட்டு வளர்ந்தே வந்திருப்போம். நான் சொல்கிறது வந்துட்டு 19s கிட்ஸ்க்கு சொல்கிறேன். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வேலண்டைன் டே February 14th அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பயங்கர ஒரு கோலாகலமான திருவிழா மாதிரி தாங்க நடக்கும். இதையும் மெயினாக எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதாவது அன்பை பரிமாறும் நாள் அப்படிங்கிற மாதிரி தாங்க இங்கே செலிப்ரேஷன் போகும். டீச்சர்ஸ் எல்லாமே ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே டெக்கரேட் பண்ணிடுவாங்க. சைடு திரும்பினாலுமே ஹார்ட்டின் ஷேப்பில் நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக ரெட் கலராக தாங்க இருக்கும் கிளாஸு டெக்கரேஷன்ஸே. ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் எல்லாமே டார்கெட், வால்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க எல்லா கடையிலையும் February 14th ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே பயங்கரமாக சேல்ஸ் எல்லாமே போயிட்டுருக்குங்க. எந்த சைடு திரும்பினாலுமே ரோசஸ், அப்புறமா சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலண்டைன் டே ஒரு 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே ஷாப்பிங்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்கங்க. டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிளாஸ் இப்போ வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் கொடுத்துருக்காங்க, நான் மெயின் டீச்சராக இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஸோ என்னோடய கிளாஸில் எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, எந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கோ நான் டெக்கரேட் பண்ணிக்கலாம், அந்த கிளாஸே எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ்க்கு போகும்போது எனக்கு வந்து இந்த ஒரு வாரமுமே ஸோ நிறைய டெக்கரேஷன்ஸ், கலர்ஃபுல் பிளானிங், அந்த ஒரு 2 நாளும் பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாகவே ரெட் கலர் ரிலேட்டடாகவே ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ட்ரெஸ் போட்டுருவாங்கங்க. மெயில் போட்டுருவாங்க ஸ்கூல்லேருந்து, இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் வந்து இன்றைக்கி போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் என்னென்னலாம் செலிப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுவாங்க, எப்படிலாம் செலிப்ரேஷன் இருக்கும் அமெரிக்கன் ஸ்கூல்ஸ் எலிமெண்ட்ரியில் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஸோ சப்பாத்திக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு பாலக்கீரை தாங்க எடுத்திருக்கேன். பாலக்கீரை, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு, சாரிங்க கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க, இங்கே கிளைமேட் அப்படி இருக்கிறதுனால எனக்கு இன்னும் வாய்ஸ் வந்து பேக் அகைன் நார்மலுக்கு வரலை. ஸோ அந்த ஒரு டைலமா மோட்லேயே தாங்க இருக்குது வாய்ஸு. கீரை வந்து ப்ளைனாக சப்பாத்தியில் ஆட் பண்ணும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தகட்டுற டேஸ்ட் இருக்குங்க. ஸோ பசங்களும் சாப்பிட்ணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா சப்பாத்தியோடு சேர்த்து கொஞ்சமாக மல்லி இலை, புதினாவை ஆட் பண்ணிப்பேன். மஞ்சப்பொடி, உப்பு, ஜீரா பவுடர், சோம்பு பவுடர், கரம் மசாலா, அப்புறமா பிஞ்ச் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. ஸோ இது எல்லாமே போட்டு நான் இன்னைக்கு சாப்பரில் தான் சாப் பண்ண போகிறேன். ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ சாப்பர் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், லிங்க் செஃப் அப்படிங்கிற சாப்பருங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோடய கிச்சனுக்கு சாப் பண்ணுறதுக்குன்னு வாங்கினது இந்த ப்ராடக்ட் தாங்க, லிங்க் செஃப்ங்க. இது வந்து நீங்கள் அமேசானில் போயிட்டு லிங்க் செஃப்னு மேலே டைப் பண்ணிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே வருங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து $13 தாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு நாளைக்கு தேவையான ஒரு 5லேருந்து ஒரு நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி 5லேருந்து 6 சப்பாத்தி
பிசையலாங்க. இதில் சப்பாத்தி மட்டும் இல்லை, ஆக்சுவலி நான் வெஜிடபிள் சாப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் அது சப்பாத்தியும் பண்ணுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அதுவே நல்லா பர்ஃபெக்டாக வந்தது. நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய ஃபேமிலிக்கு பண்ணுறோம். ஸோ இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போகும்போது 10 சப்பாத்தி 6 சப்பாத்தி இல்லை நம்ம வேலைக்கு போகிறோங்கிறப்ப எக்ஸ்ட்ரா நைட்டுக்கு சேர்த்து சப்பாத்தி போட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. ஸோ அந்நேரத்துக்கு மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒரு குட்டி சாப்பர் தான். ஸ்கூல்ஸில் மட்டும் இல்லைங்க, காலேஜஸ்லுமே இது செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் நான் இப்போ ஸ்கூலுக்குள்ளே போகிறனால தான் எனக்கு இது எல்லாமே தெரிய வந்ததுங்க. ஸோ வேலண்டைன் டே முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ரீப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா ஸோ 1 மந்த்துக்கு முன்னாடியே ஸ்கூல்ஸ் அந்த மெயின் கம்யூனிட்டி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிளான் பண்ணிடுவாங்கங்க. என்னென்ன நமக்கு தேவை. ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ப்ரீப்னு சொல்லுவாங்கங்க இங்கே. ஸோ அது தயாரித்து எல்லாமே ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ பண்ணிவிட்டு அதிலிருந்து ஸ்டாஃப்க்கு என்னென்ன தேவையோ ஸோ அவங்கெல்லாம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இது. இந்த சைடு நீங்கள் திரும்பினாலுமே இங்கே அமெரிக்கன் கடையில் எல்லா இடத்துலையுமே ரெட் கலர், பிங்க் கலர் இந்த மாதிரி தான் ப்ராடக்ட்ஸ் நிறைய பார்க்க முடியுங்க. கடையே அந்த கலரில் தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த வேலண்டைன் டே முடிகிற வரைக்குமே. ஸோ இது வந்து நீங்கள் எந்த கடைக்கு போனாலுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்கூல்ஸ்குள்ளேயுமே நிறைய ஷாப்பிங் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட், வால்மார்ட், அப்புறம் டாலர் ட்ரீ இந்த மாதிரி கடையில் எல்லாமே ப்ராடக்டை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பலூன் டெக்கரேஷன்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ எல்லாம். இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு வந்து 1 கப்பு மட்டும் போட்டிருக்கேங்க. தண்ணி நான் எதுவுமே விடவே இல்லை, ஏன்னா கீரையிலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால நம்ம சாப்பரில் வந்து இப்போ ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸோ அது சாப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் பிசைய ஆரம்பிக்கொள்ளங்க. ஸோ புட்டு பதத்துக்கு வரும். அதுக்கப்புறமா தண்ணி வேணுங்கிறப்ப நான் கொஞ்சமாக தாங்க ஊற்றுவேன். ஏன்னா சாப்பரில் பண்ணும்போது நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அங்கங்கே ஒட்டிக்கும். ஸோ அப்புறம் சப்பாத்தி வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வராது. இப்போ நான் பண்ணுற சப்பாத்தி வந்துட்டு எங்கேயுமே ஒட்டாமல் அப்படியே மாவு வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வர மாதிரி. ஸோ அதனால தண்ணி வந்து நம்ம பார்த்தே தாங்க ஊற்றணும். நான் இப்போ வரைக்கும் தண்ணி ஊற்றல. வேலண்டைன் டே செலிப்ரேஷன் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலுமே இருக்குங்க. ஸோ அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ வந்து வேலண்டைன் டே செலிப்ரேஷன் அப்போ எல்லாருமே கார்ட்ஸை வந்து கொடுத்து அவங்களோட அன்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வேலண்டைன் டே கார்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு மட்டும் கிடையாதுங்க. இப்போ கிளாஸில் வந்து 25 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஸோ வீட்டுக்கு வந்து நமக்கு மெயில் வந்துருங்க, இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சு பேரண்ட்ஸ் விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட பையன் வந்து 2nd கிரேட் படிக்கிறான் அப்படிங்கிறப்ப ஸோ என்னோட பையனுக்குன்னு ஒரு தனி டைமிங் கொடுத்துருப்பாங்கங்க. மேக்ஸிமம் எல்லா எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ்லேயும் ஒன்று காலையில் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா மதியம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இருக்கும்போது முன்னாடியே நமக்கு மெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா பேரண்ட்ஸுமே அவங்கவுங்க பசங்களுக்கு தேவையான கார்ட்ஸ் இல்லை பென்சில்ஸ் நம்ம என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ மெயினாக கார்டுங்க, வேலண்டைன் டே கார்டு. அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுக்க நினச்சிங்கன்னா சாக்லேட்டோ பென்சிலோ ஏதாவது ஒரு டாய் மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ்லாம் அமேசானில் இருக்கும். இப்போல்லாம் செட்டாகவே அமேசானில் வச்சுருக்காங்க. ஸோ அதாவது இப்போ 25 கவுண்ட் கிளாஸில் இருக்காங்கன்னா நம்ம மொத்தமாக வேலண்டைன் டே கார்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி அமேசானில் நிறையா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. நான் அந்த மாதிரி தான் என்னோட பசங்க 2 பேருக்குமே நாங்கள் இந்த டைம் வாங்கி கொடுத்துருந்தோம். பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட சைடில் இந்த மாதிரி பசங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதாவது ஃபங்க்ஷன் வேலண்டைன் டே செலிப்ரேஷன் February 14 2-3 நாளைக்கு முன்னாடியே டீச்சர்ஸ் வந்து மெயில் பண்ணுவாங்க, நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்டு பென்சில் கிஃப்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே உங்களோட பசங்க கிட்ட கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேரண்ட்ஸும் வரலாங்க. காலையில் ஒரு 9 o'clock வந்து நீங்கள் பசங்களை வந்து ட்ராப் அப் பண்ணலாம். ஏன்னா பசங்களோட கார்டு வந்து 25 கார்டு இருக்கும், கிஃப்ட் இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்களோட பேக்கோட சேர்ந்து தூக்கிட்டு வர முடியாது, எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேரண்ட்ஸுமே கொண்டு வந்து ட்ராப் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ டீச்சர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்துட்டு அந்த டேக்கு என்னென்ன தேவையோ கிளாஸ் ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்க கொண்டு வர எல்லா திங்ஸ், ஏன்னா 25 பேருமே கொண்டு வருவாங்கங்க, ஒரு ஆள் மட்டும் கிடையாது. அந்த கிளாஸில் இருக்க எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த டே வந்து கொஞ்சம் நிறையாவே ஒர்க் இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா February 14th செலிப்ரேஷன் அன்னைக்கு எந்த டீச்சருமே மேக்ஸிமம் லீவ் எடுக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வந்திருக்கும், பசங்க வந்து அப்படியே ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே கார்டை கொண்டு வந்துடுவாங்களா இல்லை கார்டில் ஏதாவது எழுதுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னு சொல்கிறேங்க, நாங்கள் வந்து பசங்களுக்கு அமேசானில் கார்டை ஆர்டர் பண்ணிவிட்டு
அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே டீச்சர் என்னைக்கு சப்மிட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு டீச்சர்கிட்ட வந்து கிளாஸ் நேம் லிஸ்ட் கேட்டோம்னா கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நேமோட லிஸ்ட் மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த நேமை வச்சு யாருக்கு இந்த கார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் கார்டு, அப்புறம் பென்சில், இல்லைனா ஏதாவது ஒரு கிஃப்ட், ஸோ இந்த மாதிரி செட்டாக நம்ம ரெடி பண்ணி பேர் எழுதணுங்க. இல்லை கார்டுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பசங்களுக்கு அந்த மாதிரி லைன்ஸ் எழுதி நம்ம பசங்களே எழுத வைக்கலாம். ஸோ பேரண்ட்ஸாக இதை பண்ணணும்னு இல்லை, எழுதிட்டு நம்ம வந்து கார்டை கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்து சப்பாத்திக்கு வந்துட்டு மாவு வந்து எப்படி பிசைஞ்சிருக்குன்னு பாருங்களேங்க. கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை. நான் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிருந்தேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. நம்ம வந்து நார்மலாக சப்பாத்தி வந்து பிசைஞ்சிருவோம் கையில், பட் இவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி சப்பாத்தி வந்து பிசைய முடியாது. ஸோ சாப்பரில் தான் அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பண்ணுறதுக்கு. நான் பாருங்களேன் கொட்டுறேன்ல, கொஞ்சம் கூட கையிலையுமே ஒட்டலை, எங்கேயுமே ஒட்டலை. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக பிசைஞ்சிருங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு லைட்டாக அந்த அந்த இறுக்கி பிடிக்கிற அந்த ஒரு பதத்துக்கு நான் லைட்டாக பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் சப்பாத்தி அப்படியே விட்டுருவேங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சப்பாத்தி தேய்ச்சி போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸிங்க. எனக்கு சப்பாத்தி வந்து ரொம்ப பிசையவே தெரியாது. எனக்கு சாப்பர் வந்ததுக்கப்புறம் தான் சப்பாத்தி நான் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நானே அதுக்கப்புறம் தாங்க லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரு 8 இயர்ஸில் நான் சப்பாத்தி ரொம்ப பிசைஞ்சதே கிடையாது. குருமா வச்சுருவேன், எல்லாம் பண்ணிவிடுவேன். பட் ஹஸ்பண்ட் தான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு தருவாங்க. எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக சப்பாத்திக்கு மாவு பிசைய தெரியாது. சாப்பர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்துட்டு இருக்க நிறையா பேருக்கு ஒரு டவுட்டுமே இருந்திருக்கும். ஸோ இந்த சாப்பர் அமெரிக்காவில் மட்டும்தான் கிடைக்குமா? இல்லைங்க, இந்தியாவில் இப்போ நிறைய சாப்பர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் இப்படின்னா நீங்கள் மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசானில் போயிட்டு ஸோ வெஜிடபிள் சாப்பர் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது வரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப்பர்லேயே நம்ம வந்து சப்பாத்தி பிசைஞ்சிடலாம். பட் கப்பு கொஞ்சம் பெரிய கப்பாக வாங்கணுங்க. இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்க, இப்போ இதில் வந்து ஒரு 6லேருந்து 7 சப்பாத்தி மட்டும் தான் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஒரு 10 பேருக்கு பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கப்போட குவான்டிட்டி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. இது வந்து 24 கப்பு, 48 கப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து அதுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெரிய கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கார்ட்ஸ் எல்லாமே எழுதி ரெடியாக வச்சுருக்கோம்லங்க. ஸோ அதை கொண்டு போய் இப்போ ஸ்கூலில் கொடுத்துறோம். அப்படிங்கிறப்ப இப்போ இன்றைக்கி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்கங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே தலையிலலாம் நிறையா அந்த ஹார்ட் ஷேப்பில் கிரீடம்ஸ் எல்லாமே இருக்குங்க. அந்த மாதிரி கிரீடம்ஸ் எல்லாமே கிளாஸில் டீச்சர் போட்டிருப்பாங்கங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்கிறது, பார்க்குற எல்லாரையுமே பார்த்து அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணி விஷ் பண்ணி அன்றைக்கி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே சாக்லேட், கேக் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே ஸ்டாஃப் ரூம்லேயும் அந்த கலர்ஃபுல்லான கேக்ஸ் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிஃப்ட் மாதிரிலாம் இருக்குங்க. இப்போ வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து மெயில் போட்டுருவாங்கங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த டைமில் நீங்கள் வாங்க, வந்தீங்கன்னா பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது போக உள்ள பார்ட்டிக்குள்ள வாலண்டியர்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க. வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குங்க. அதுக்கும் அந்த ஃபார்மையும் அட்டாச் பண்ணி மெயில் போட்டுருவாங்க பேரண்ட்ஸ்க்கு. இப்போ வாலண்டியர் அப்படிங்கிறப்ப ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்ம டீச்சர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிங்க. இப்போ கிளாஸில் வந்து பேரண்ட் எல்லாருமே வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனாக வந்து பார்க்க வர்றது அது வந்து தனி. அது போக நம்ம வாலண்டியர் வந்து அந்த டே ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஃபங்க்ஷனோட ஆரம்பிக்கிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து டீச்சருக்கு போய் ஹெல்ப் பண்ணலாங்க. அதாவது கிளாஸ் ரூமில் வந்துட்டு ஒரு 5 ஸ்டேஷன் 6 ஸ்டேஷன் மாதிரி பிரிச்சுப்பாங்க. இப்போ 25 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு ஸ்டேஷனில் ஒரு 5 பேர் இருக்க மாதிரி, இன்னொரு ஸ்டேஷனில் 5 பேர் இருக்க மாதிரின்னு சொல்லிட்டு டேபிளை வந்து ஸ்டேஷனாக பிரித்து ஒவ்வொரு கேம் நடத்துவாங்கங்க. அந்த கேம் என்னென்ன அப்படிங்கிறது அந்த டீச்சரும் அந்த வாலண்டியரும் டிஸ்கஸ் பண்ணி இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம இந்த 4 கேமை வந்து வைக்கலாம் இந்த ஸ்டேஷனில். இப்போ ஒரு டேபிளில் பசங்க வந்து இந்த கேமை விளையாண்டு முடிச்சிட்டாங்கன்னா அந்த பசங்க அந்த டேபிள்லேருந்து அப்படியே அடுத்த டேபிளுக்கு மூவ் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ அந்த 4 டேபிளையுமே அந்த கிளாஸ் ரூமில் இருக்க எல்லா பசங்களுமே விளையாண்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கேம் என்னென்ன அப்படிங்கிறத வாலண்டியரும் டீச்சர்ஸும் சேர்ந்து ரெடி பண்ணிடுவாங்கங்க. ஸோ இப்படி தான் ஒரு வேலண்டைன் டே செலிப்ரேஷன் நடக்கும். ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க, நான் சொல்கிறேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணல, சப்பாத்தியை வந்து நம்ம பிசைஞ்சிட்டோம். ஸோ அப்புறமா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு
நம்ம சப்பாத்திக்கு தேய்ச்சிடலாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 2 நாள் சேர்ந்த வீடியோ மாதிரி தான் கொண்டு வந்து வெள்ளிக்கிழமை மதியம் எடுத்தது தாங்க. வந்து ஈவினிங் 4 o'clock வந்துடுவான். ஸோ அதனால நான் லேட்டாக தாங்க சமைக்கவே ஆரம்பித்தேன். சப்பாத்தி பண்ணிட்டு அவனுக்கு பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். சண்டே வந்து சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேங்க. அதையும் சேர்த்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் பண்ணேன். நான் இன்ஸ்டா பாட்டில் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதனால இந்த டைம் நார்மலாக ஒரு பாத்திரத்தில் சிக்கன் பிரியாணி பண்ணா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இந்த வாரம் சண்டே நான் ட்ரை பண்ணேங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்குங்க, ஏங்க இந்த மாதிரி வேலண்டைன் டே செலிப்ரேஷன்லாம் ஸ்கூல்ஸ்லேயே அப்ரிஷியேட் பண்ணி செலிப்ரேட் பண்ண விட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி தாங்க. ஸோ இப்போ வேலண்டைன் டே அப்படின்னா அவங்க வந்து அன்பை பரிமாறுற நாள். ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்கள் அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் தாங்க இங்கே ஸ்கூலில் எல்லாமே அது நடந்துட்டுருக்கு வேலண்டைன் டே செலிப்ரேஷன். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே சேர்ந்து ஸ்கூலுக்கு வந்து நம்ம பசங்களோட செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ லைஃப்பில் அந்த ஏஜில் அவங்களுக்கு 2 பார்ட் வந்து ஒன்று ஃபேமிலி, இன்னொன்று வந்து டீச்சர். ஸோ அதனால் அந்த இடத்துல அந்த February 14th அவங்க 2 பேருமே அவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் தான் அந்த டே ஃபுல்லாகவே போகுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் February 14thனா லவ்வர்ஸ் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க தான் ரெட் கலர் போடுவாங்க. அன்னைக்கு வந்து ரெட்டு போடக்கூடாது, பிளாக் தான் போடணும், பிங்க் எல்லாம் சாக்லேட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது, ரோஸ்லாம் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி தான் நான் கேட்டு வளர்ந்துருக்கேன். அந்த ஒரு டேல வந்துட்டு ஸோ எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. ஸோ அப்படி கேட்டு வளர்ந்தனால நம்ம மைண்டில் வந்து February 14th அப்படின்னா அது வந்து ஒரு லவ்வர் டே அப்படின்னே இருக்குது. ஸோ இப்போ வளர்கிற பசங்க வந்து அந்த மாதிரி திங்கிங்கில் இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க. ஸ்கூல்ஸ்லேருந்தே அவங்களுக்கு அதெல்லாமே ஆரம்பத்துலேருந்தே மாற்றி கொண்டு வராங்க. இதில் வந்து இன்னொன்று ஒன்று இருக்குங்க. ஸோ பசங்களோட ரைட்டிங் ஸ்கில், அப்புறம் வந்து நம்ம ஒரு கார்டு கொடுக்கும்போது ஒருத்தங்களுக்கு வந்து எவ்வளோ அன்பான வார்த்தைகள் வந்து எழுதணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருக்கும் போது நம்ம எவ்வளோ பேர் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா அந்த கார்டை வந்து நம்மளோட ஃபேமிலிக்கிட்டேயோ இல்லை நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ விஷஸ் சொல்லி ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர் இப்படி தான் ஷேர் பண்ணுறமே தவிர்த்து ஒரு அன்பான ஒரு வார்த்தைகள், ஒரு லைன்ஸை வந்து நம்மளோட ஓன் வேர்ட்ஸோ கவிதையோ இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸையும் ஸ்கூலில் வந்து இங்கே கொண்டு வராங்கங்க ஷேரிங் மூலமாக. இது எல்லாம் பேசிக்காக யோசிச்சு தான் ஒரு February 14th வந்து இங்கே அமெரிக்கன் ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்கங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ பார்த்த இந்த ஒரு 1 yearல நான் தெரிஞ்சுக்கிட்டது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதுக்கப்புறம் சொல்ல போகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம பசங்களுக்கு வந்து ஒவ்வொரு கார்டு ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுறோம். இதுக்கு அடுத்து நம்ம பசங்களுக்கு என்ன வரும், எப்படி வந்து அதை வாங்கிட்டு வருவாங்க, அந்த கிஃப்டை கையில் வாங்கிட்டு வருவாங்களா இல்லை ஸ்கூல்லே வச்சுட்டு வந்துடுவாங்களா, ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக எடுத்து பேச போகிறோம். சப்பாத்தி வந்து பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க, பச்சை கலரில். ஸோ சாப்பிடும் போதுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 சப்பாத்திக்கு ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா ரொம்ப எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா அந்த ஒரு டேஸ்ட் வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப ஹார்டான ஒரு ஃபீல் இருக்கும். எப்போ ஓப்பன் பண்ணாலும் அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது. சப்பாத்தி வந்து நான் ரெடி பண்ணி ஹாட் பேக்கில் போட்டு வச்சிடலாம், தம்பி வந்ததுக்கப்புறம் அப்படியே சூடாக இருக்கும்லன்னு சொல்லிட்டு நான் அதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆல்ரெடி சைடில் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. என்னோட பசங்க 2 பேருக்குமே பஸ் வந்து அரௌண்ட் ஒரு 4:30க்கு வருங்க. ஸ்கூல் ஸ்டார்டிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 8:30க்கு பஸ் வருங்க. வீட்டு பக்கத்தில் இருந்து தான் நாங்கள் ஏற்றி விடுவோம். ஸோ ஸ்கூல்ஸ்லேயே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறனால ஸோ பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு வந்துட்டு பசங்களே வீட்டுக்கிட்ட வந்து இறங்கிடுவாங்க. ஸோ அவங்க வர டயத்தில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். மதியம் அரௌண்ட் ஒரு 2:30 போல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நதிரனுக்கு வந்து இந்த மாதிரி கீரை சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம கார்ட்ஸ் எல்லாமே பசங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கோம்லங்க. 25 பேர் கிளாஸில் இருக்காங்கன்னா 25 பேருக்கும் தனித்தனியாக கார்டு கிஃப்ட் எல்லாருமே கொண்டு வருவாங்கங்க. அது எல்லாமே எதில் வந்து பசங்க கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட பையன் 2 பேருக்குமே நான் வந்து ஒரு மெயில் பாக்ஸ் மாதிரி நான் கொடுத்து விடணுங்க. அதாவது மெயில் பாக்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஷூ பாக்ஸோ, இப்போ காய்கறிலாம் வாங்கிட்டு வரும்போது நமக்கு ஒரு அட்டைப்பட்டி மாதிரி கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வரதுக்கு அந்த பாக்ஸோ, உங்களோட க்ரியேட்டிவிட்டிங்க அது. இந்த வேலண்டைன் டே செலிப்ரேஷனில் ரைட்டிங் ஸ்கில், அப்புறம் ஃபேமிலிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அன்புனா என்ன,
டீச்சரோட பார்ட் எப்படி இருக்கும், ஸோ டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ஐடியாஸ் எல்லாமே பசங்க கிட்டேயும் கேட்பாங்க. இதெல்லாம் தவிர்த்து உங்களோட அந்த ஸ்கில்ஸ் ஆஃப் எப்படி சொல்கிறது, உங்களோட டேலண்ட் வே ஆஃப் ப்ரெசன்டேஷனுமே இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி. அந்த பாக்ஸை வந்து நம்ம எப்படி அழகாக கொண்டு வரோம் அப்படிங்கிறது. சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். இது வந்து நான் சண்டே கேப்சர் பண்ணது. சிக்கன் பிரியாணி வந்துட்டு ரெசிபி என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. ரைஸ் வந்து நான் சீரக சம்பா அரிசி தாங்க எடுத்திருக்கேன். அதில் தான் நான் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். நம்ம மெயில் பாக்ஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணணுங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் எடுத்துக்கிட்டு மேலே விராப் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர், ஸ்பைடர்மேன் பிடிக்குமா, எந்த மாதிரி பிடிக்குமோ பசங்க வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தனித்தனியாக பாக்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வருவாங்கங்க. அந்த பாக்ஸை வந்து நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே டீச்சர்கிட்ட கொடுத்துடணும். ஸோ டீச்சர் வந்து கிளாஸில் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பார்ட்டி நடக்கிற அன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க. பேரண்ட்டில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ பார்ட்டியில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த கேம் இருக்கும். அதுக்கப்புறம் கேம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே கொண்டு போய் ஒவ்வொரு பாக்ஸில் அவங்கவுங்க கொண்டு வந்திருக்க பாக்ஸில் அந்த க்ரியேட்டிவிட்டி பாக்ஸில் வந்துட்டு அதை வந்து மெயில் பாக்ஸ்னு சொல்லுவாங்கங்க. இங்கே அந்த மெயில் பாக்ஸில் தான் நம்ம கொண்டு போய் இந்த கார்டை போட போகிறோம். கார்டு நம்ம என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோமோ, கிளாஸில் 25 பேர் இருக்காங்கன்னா நம்ம 25 பேருக்குமே ஈக்குவலாக போடணுங்க. ஒருத்தனுக்கு 1 போட்டு இன்னொருத்தங்களுக்கு ஒரு 3 போட்டோம் அப்படி கிடையாது, எல்லாருக்குமே ஈக்குவலாக போடணும். ஸோ கிளாஸில் வந்து டீச்சர் முன்னாடியே சொல்லிடுவாங்க இதை பசங்க கிட்ட. ஃபங்க்ஷனில் இன்னும் வேறு என்ன இருக்கும், இப்போ கார்ட்ஸ் ஈக்குவலாக கொடுத்துட்டாங்க, கேம் எல்லாம் நடக்கும். ஸோ அந்த கேமை நடத்துகிறதே பேரண்ட் வாலண்டியர்ஸ் தான். ஸோ அன்றைக்கி வந்து டீச்சர் வந்து கிளாஸை மட்டும் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. நம்ம பாத்திரத்தில் தாங்க சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். நிறைய ஸ்பைசஸ் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். கொஞ்சமாக நெய், நல்லெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதை ஆட் பண்ணி வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர மாதிரி லைட்டாக வதக்கிக்கலாம். நான் வந்து உப்பு போட்டு வெங்காயத்தை வந்து வதக்கிடுவேன், ஏன்னா அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அப்படிங்கிறனால. ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. பேர் பேரண்ட்ஸ் வாலண்டியர்ஸ் வரனால ஸோ பேரண்ட்ஸே கொண்டு வருவாங்கங்க பசங்களுக்கு மதியத்துக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒவ்வொரு ஸ்கூலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்தே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கங்க. பீஸா, கப் கேக், அப்புறம் ஏதாவது ஒரு ஜூஸ் மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் அப்புறம் பசங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து பேரண்ட்ஸே கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்கூல்ஸை பொறுத்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குங்க. கேம் எல்லாம் பசங்க விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து பேரண்ட்ஸ் அங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கேமை டீச்சர் வந்து அன்றைக்கி வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு சும்மா கிளாஸை வந்து சுற்றி வருவாங்க. அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எப்படி வந்து பார்ட்டிலாம் நடக்குதுங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்டு வருவாங்க. பட் இந்த பார்ட்டியை எடுத்து நடத்துறது வந்து பேரண்ட்ஸ் தாங்க. பசங்களோட ஈக்குவலாக அன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஃபேமிலி செலிப்ரேஷன் மாதிரி தாங்க இந்த வேலண்டைன் டே நடக்கும். அன்றைக்கி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் மல்லி இலை, பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ நான் வந்து காரம் இல்லாத பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன், அதனால தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வேலண்டைன் டே எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெயில் பாக்ஸ்குள்ள பசங்க போய் கொண்டு வந்திருக்க கார்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலா எல்லாருக்குமே போடுவாங்க. இந்த டேவே ஒரு கோலாகலமா இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு வந்துட்டு பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் ஒரு கை நிறையா புதினா, மல்லி இலை மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது தாங்க நம்ம இன்றைக்கி பிரியாணிக்கு ஃப்ளேவரே கொடுக்க போதுங்கிற மாதிரி மல்லி இலையும் புதினாவும். ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஒரு 1 hour நடக்குங்க மேக்ஸிமம். ஸோ உள்ளே வரும்போதே பேரண்ட்ஸ் எல்லாருமே சைன் அப் பண்ணிட்டு தாங்க உள்ளே விடுவாங்க. அங்கே ஒரு என்ட்ரி நோட் மாதிரி ஸ்கூலோட என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் உள்ளே வந்திருக்கோம், எத்தனை மணிக்கு வரோம், எத்தனை மணிக்கு வெளியே போகிறோங்கிற மாதிரி இன் அண்ட் அவுட் சைனுமே போட்டுருணும். அப்போ தான் ஸ்கூலுக்குள்ளே யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரியும். அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஓவர் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் செலிப்ரேஷன் அந்த டேயில் கண்டினியூ ஆகுங்க. நிறைய மூவிஸ் எல்லாமே போடுவாங்க. பசங்களுக்கு பிடிச்ச ஏதாவது அனிமேஷன்ஸ், அனிமல்ஸ் மூவிஸ் இல்லை கார்ட்டூன் மூவிஸ் மாதிரி போடுவாங்கங்க. ஸோ அந்த டேவே பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்புறமா அந்த மெயில் பாக்ஸ் இருக்குல்லங்க, மெயில் பாக்ஸில் பசங்க வந்து எல்லாருமே கொண்டு வந்த
கொடுத்துருக்க அந்த கிஃப்ட் எல்லாமே அவங்களுக்கு சேர்ந்துடும். அந்த பாக்ஸ் அப்படியே பசங்க வீட்டுக்கு கொண்டு வருவாங்கங்க. நான் இது அந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னோட பசங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க வேலண்டைன் டே 14 அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாக்ஸ், நாங்கள் சிம்பிளாக தாங்க பாக்ஸ் பண்ணியிருந்தோம். தம்பி 2 பேரும் தான் பண்ணாங்க. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. அந்த டே வந்து பசங்க வந்துட்டு செம்ம என்ஜாய் பண்ணுவாங்கங்க. இந்த ஒரு டேக்காகவே அந்த நியூ இயருக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பசங்க வெயிட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்துடுவாங்க, அந்த மூவி போடுவாங்க, அதுக்கப்புறம் மதியம் ஸ்நாக்ஸுமே பசங்களுக்கு கொடுப்பாங்க. பசங்க வந்து வீட்டுக்கு வந்தோடனே அவ்வளோ எக்ஸைட்டடாக தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்கங்க, என் பாக்ஸ்குள்ளே என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாருக்குமே தெரியாது அவங்க பாக்ஸ்குள்ளே என்னென்ன விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தாங்க தெரிய வரும். என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே சிக்கன் பிரியாணியில் காட்டியிருக்கேங்க. ஸோ இன்னும் டீட்டெயில்டாக ரெசிபி வந்து உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன், இது போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. ஸோ நார்மலாக ஒரு குக்கிங் வந்து ரொம்ப அப்படியே போரிங்கை கொண்டு போய் வேணாமேங்கிறதுக்காக தான் நான் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து ஷேர் பண்ணேன் இந்த வீடியோவில். ஸ்கூலில் இந்த வேலண்டைன் டே செலிப்ரேஷனுக்கு ஏதாவது ட்ரெஸ் கோட் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸையுமே ரெட் கலரில் இல்லை பிங்க் கலரில் போட்டு வர சொல்லி மெயில் போடுவாங்கங்க வர பேரண்ட்ஸை, பார்ட்டிக்கு வர பேரண்ட்ஸை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பசங்களையுமே அந்த மாதிரி ட்ரெஸ் கலரில் தான் போட்டு வர சொல்லுவாங்க, பிங்க் ஆர் ரெட்டு. இது வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாமே வேரியேஷன்ஸ் ஆகுங்க. கிளாஸ் முடிய போகிற நேரத்தில் பசங்க கிட்ட வந்து டீச்சர் சொல்லுவாங்க, ஸோ எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்கல்ல உங்களோட ட்ரீட் என்னன்னு பார்க்குறதுக்கு. ஸோ வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பசங்க வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே வருவாங்க. என்னோடய பசங்க 2 பேரும் நான் கிண்டர் கார்டன்லேருந்து நோட் பண்ணியிருக்கேங்க, பஸ்ஸுலேருந்து ஹரிபரியாக இறங்கி வீட்டுக்குள்ளே வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடணும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. வந்தோடனே எனக்கு சாக்லேட் வந்திருக்கு, உனக்கு பென்சில் வந்திருக்கா, ரப்பர் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து பசங்களுக்கு காலையிலேருந்தே இருக்குங்க. அது அன்பு, அப்புறம் கிஃப்ட்டை ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபுட்டை ஷேர் பண்ணுறது, ஃபேமிலி கூட அந்த டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு அன்பான நாள், ஒரு வேலண்டைன் டே செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே அமெரிக்கன் ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு சொல்லித்தராங்க. நான் இப்போ கிண்டர் கார்டன்லேருந்து 3rd grade வரைக்கும் என்னோடய பையனை பார்த்ததுலேருந்து நான் ஷேர் பண்ணுறேங்க. இது இன்றைக்கி நான் நார்மலாக சிக்கன் பிரியாணி தம் ஸ்டைலில் தாங்க ரைஸ் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி செட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து லேயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அரிசி வெந்ததுக்கு அப்புறம் இதை பண்ணணுங்க. ஃபஸ்ட்டே பண்ணிடக்கூடாது. கீழே வந்து தோசைக்கல் மேலே பிரியாணி வச்சுருக்க அந்த பாத்திரத்தை வச்சிடணுங்க. தோசைக்கல் ஹீட்டாக அதிலவே சாதம் வந்து கொஞ்சம் ஹீட்டாகி வெந்து வரும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து எந்த டைப் ஆஃப் மசாலாமே அரைச்சி ஊற்றலை, ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணேங்க. உங்களுக்கு வேணும் தனியாக ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதை மட்டும் நான் தனியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க, என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நான் ரொம்ப வந்து பாத்திரத்தில் நான் யூஸ் பண்ணதே கிடையாது, பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்ததே கிடையாதுங்க. ஸோ இந்த டைம் நான் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. ஃபைனலாக இறக்கும்போது லெமன் வந்து லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பிரியாணியில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சிருக்கேன். வீடியோ நீங்கள் அப்படியே பார்த்து பண்ணிங்கனாலே பர்ஃபெக்டாக வந்துடுங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 20 minutes போல் கீழே தோசைக்கல், அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணியும் அரிசியும் கொஞ்சமாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கல் மேலே நம்ம வச்சுருக்க பிரியாணி சட்டி அப்படியே மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம தம் போட்டோம் அப்படின்னாலே ஒரு 20 minutesக்கு அப்புறமா அந்த மாதிரி உதிரியாக வந்துடும். சிக்கனும் அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குங்க. இந்த வீடியோவில் 2 டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டைல் ஆஃப் ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மணி வந்து 4:30 மணி ஆயிடுச்சுங்க. நான் பசங்க வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொன்னேன் இல்லைங்க, வேலண்டைன் டே பாக்ஸ் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ கிஃப்ட்ஸ் எல்லாமே உள்ளதாங்க இருக்கு. உள்ள வந்து அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே அவங்களோட ஆர்வம் வந்து அதற்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கறது தாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்க கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வந்தோடனே ஓப்பன் பண்ணுவாங்கங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எல்லா ஸ்கூல்ல இருந்து வர பசங்களுக்குமே இன்னைக்கு வந்து இதுதான் நடக்கும் அவங்க வீட்டில். அமெரிக்கன் ஸ்கூல் வேலண்டைன் டே செலிப்ரேஷன்னாலே கிளாஸ் ரூம் பார்ட்டி, அப்புறமா ட்ரெஸ் கோடு, டெக்கரேஷன்ஸ், வேலண்டைன் டே கார்ட்ஸ், கிஃப்ட், கேம்ஸு, மூவின்னு இன்னைக்கு ஒரே ஃபன்னாக தாங்க இருந்ததான். தம்பி சொல்லிட்டே தான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தான். எனக்குமே எக்ஸைட்டடாக இருந்தது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு. நிறைய பேர் கார்டில் வந்துட்டு அவங்களோட விஷஸை
எழுதி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நிறையா பேர் கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் பென்சில்ஸ், ரப்பர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பேக்காகவும் கொடுத்துருந்தாங்கங்க. அந்த பேக்குக்குள்ளே செட்டாகவே இருந்திருந்தது. ஒவ்வொரு பசங்களோட கிஃப்ட்டுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நிறைய சாக்லேட்ஸுமே வந்திருந்தது. நதினோட ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு ஒரு கார்ட்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்துருந்தாங்க. மித்துக்குட்டியோட ஃப்ரெண்டுமே கார்ட்ஸ் எழுதி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அதை தாங்க படித்து ரீட் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம். மித்துலனுக்கு டைனோசர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால பாக்ஸுமே இன்னைக்கு டைனோசர் ராப் போட்ட அந்த கவர் தான் வேணும்னு சொல்லி அமேசானில் ஆர்டர் பண்ணி ஒட்டிட்டு போனார் சாரு. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டுமே உனக்கு டைனோசர் பிடிக்கும்ல மித்துள்ளன், ஸோ அதனால நம்ம டைனோசர் வாங்கி அந்த டைனோசர் கையை பிடிச்சி நம்ம எல்லாரும் நடப்போம் அப்படிங்கிற மாதிரி லைன்ஸ் எழுதியிருந்தாங்க. அது மித்துள்ளனுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்ததுங்கிற மாதிரி அவன் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தான். ஓப்பன் பண்ணும்போதே ஆளுக்கு தனித்தனியாக கோடு போட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. இது உன்னோட செக்ஷன், நீ அங்கே ஓப்பன் பண்ணு, என்னோட செக்ஷன் நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ பிறந்த நாள் அப்படின்னா, நான் ஸ்கூல் டேஸ் படிக்கும் போதெல்லாம் அப்படிதாங்க, பர்த்டேக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு டே வந்து எக்ஸாக்டாக வெயிட் பண்ணி அவங்க கிட்ட கிஃப்ட் வாங்குறதே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அந்த ஒரு வருஷத்தில் அந்த ஒரு நாள் அந்த ஒரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணும்போது வர சந்தோஷம் வந்து சான்ஸ்லெஸ்ங்க. அந்த மாதிரி தான் இந்த வேலண்டைன் டே கிஃப்ட் ஓப்பன் பண்ணுற என்னோட பசங்களுக்கும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஒவ்வொரு கிஃப்ட்டுமே அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய லிகோ பீசஸ், அப்புறம் குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாமே இருந்தது மேக் பண்ணுற மாதிரி. நிறையா ஸ்டிக்கர்ஸ் இருந்தது. இது எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்திருந்தாங்க சொல்லணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் அமெரிக்காவில் வேலண்டைன் டே செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்கங்க. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இங்கே அமெரிக்கன் ஸ்கூலில் வேலண்டைன் டே செலிப்ரேஷன்ஸ் எப்படி நடக்கும்னு ஒரு 0.5 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தம்பி கொண்டு வந்த கிஃப்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, மித்துக்குட்டி வந்துட்டு கண்ணாடி மாதிரி ஒன்று கொண்டு வந்திருந்தாங்கங்க. அது வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்களாம். அது உள்ளே வரும்போதே அந்த கண்ணாடியை போட்டுகிட்டே தான் வந்தாங்க. ஸோ அது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறது. இந்த ஹார்ட் ஷேப்பில் அழகாக ரெட்டு, அது ரொம்ப யூனிக்காக இருந்ததுங்க எனக்கு பார்க்குறதுக்கு. இதில் உங்களுக்கு என்ன கிஃப்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. ரொம்ப நன்றிங்க.